இந்த ஸ்டூடெண்ட் அதோடு முடிஞ்சது கிடையாது. என்னை பொறுத்தவரைக்கும் சத்துணவில் பணியாற்றக்கூடிய ஊழியர்களிலிருந்து, நான் டீச்சிங் ஸ்டாஃப்ஸ்லேருந்து, அங்கே இருக்கின்ற இரவு காவலர்களிலிருந்து, இவங்கெல்லாம் சேர்ந்தது தான் ஒரு பள்ளிக்கூடம். இவங்கெல்லாம் சேர்ந்து பணியாற்றினால்தான் இது என்னுடைய பள்ளி, இது என்னுடைய குடும்பம் என்று எப்போ நீங்கள் நினைக்கிறீங்களோ அன்னைக்கே பள்ளிக்கல்வித்துறை அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்ததாக நான் நினைப்பேன். பல நேரங்களில் எங்களுக்கான ஒரு மிகப்பெரிய சவாலாக நாங்கள் பார்க்கக்கூடியது மாண்புமிகு நீதிமன்றத்தில் யாராச்சும் ஒருத்தர் போய் வழக்குன்னு போட்டுட்டாங்கன்னா நாங்கள் ஆசையோடு இருப்போம். நாங்கள் அப்போ ஒரு 3192 பேருடைய வீட்டில் ஒளி விளக்கு நாங்கள் ஏற்ற வைக்க போவோம், நாங்கள் ஆர்டர் கொடுப்போம், சந்தோஷம். ஏதாவது விதத்தில் ஏதாச்சும் ஒரு வழக்கு வந்துச்சுன்னா அது அப்படியே நின்றுதான். ஸோ இதை கடந்து நாம் அதை போய் திருப்பி நம்ம போராடி அதை பெற்று மீண்டும் அவர்கள் அந்த ஆர்டர் வழங்க வேண்டிய அந்த ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு பணியாக அது போயிடுது. ஸோ அந்த விதத்தில் இன்றைக்கு யார் யாரெல்லாம் எழுதிட்டு நீங்கள் சிவி முடிச்சு காத்துன்னு கவலைப்பட வேண்டாம். எவ்வளோ வேகமாக வழக்குகளை முடிவு செய்து நம்முடைய மாண்புமிகு நீதிமன்றத்தின் மூலம் ஒரு நல்ல தீர்ப்பை கொடுத்து உங்களுக்கான அந்த பணியாணை வழங்க வேண்டும் என்கின்ற ஒரு ஆசை கண்டிப்பாக நிறைவேறும்.